இப்போ ரீசெண்டா மோஷன் கிராபிக்ஸ்ல இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐசோமெட்ரிக்ல இருக்கிற விஷுவல்ஸ் தான். நீங்க இதை நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, உங்களுடைய கிளைண்ட்ஸ் கூட இதை கேட்டிருக்கலாம். ஸோ இதை அனிமேட் பண்றது கஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. இதுல சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ஐசோமெட்ரிக் வியூல இருக்கிற ஃபைல் ஆர்கனைசரை தான் நம்ம அனிமேட் பண்ண போறோம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ எப்படி இதை நம்ம அனிமேட் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். வழக்கமாக பண்ணுறதாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 3 டைப்பாக பிரிச்சிருக்கேன், அதாவது 3 லேயராக பிரிச்சிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த ஆர்கனைசர் பாக்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நான் தனி லேயராக பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பிளாக் அவுட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த ஷேடோ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா உள்ள இருக்கிற பார்ட். ஸோ அதையும் நான் தனி லேயராக பிரிச்சிருக்கேன். அது ஏன் என்ன ஏதுன்றது அனிமேட் பண்ணும்போது உங்களுக்கே புரியுங்க. இப்போ வாங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்குள்ள போய் டியூட்டோரியல் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைலை இம்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வருங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்றதா இம்போர்ட் கைண்ட கம்போசிஷனை வச்சுக்கோங்க, ஃபுட்டேஜ் டைமென்ஷனை லேயர் சைஸ்க்கு வச்சுக்கோங்க. இப்போ ஓகேவை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன் இம்போர்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்க எல்லா லேயர்ஸுமே பக்காவா ரெடியா இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம முதல் விஷயமா பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூக்குள்ள போயிருங்க. நியூக்குள்ள போனதுக்கு அப்புறமா இங்க ஷேப் லேயர் சாலிட் லேயர் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் சாலிட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து பிஜின்னு மாத்திக்கோங்க. மாத்தினதுக்கு அப்புறமா இந்த பிளாக் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒயிட்டா மாத்திக்கோங்க. ஓகே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பேக்ரவுண்ட் கிரியேட் ஆயிரும். ஒன்றும் இல்லைங்க, இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்லாம் எங்கே போயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. இந்த பிஜி வந்து மேலே இருக்குது, அதனால தான் நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன் ஹைட் ஆயிடுச்சு. இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே எடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஜி எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபைலை பக்காவாக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஐசோமெட்ரிக் அனிமேஷனை பொறுத்த வரைக்குமே நம்ம கொஞ்சம் எக்ஸ் அண்ட் ஒய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அனிமேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பொதுவாகவே 2Dயில் அனிமேட் பண்ணும்போது ஜஸ்ட் எக்ஸ் இல்லை அப்படின்னா ஒய்ல, இல்லை 3D அப்படின்னா நம்ம ஜியில் நம்ம அனிமேட் பண்ணுவோம், கரெக்டுங்களா. ஆனால் இந்த மாதிரி அனிமேஷன் ஐசோமெட்ரிக் அனிமேஷனை பொறுத்த வரைக்குமே எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அனிமேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைல் இருக்க இந்த லேயரை நம்ம எப்படி அனிமேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே உள்ள இருந்து வெளியில் வர மாதிரி நம்ம அனிமேட் பண்ணலான்றதான் நம்ம பிளான், ஓகேங்களா. ஸோ அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நம்ம இதை வந்து அனிமேட் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ முதல்ல பிஏ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் இந்த பக்கமாக வந்துட்டு திருப்பி இங்கே ஒரு கீ ஃப்ரேமை கிரியேட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. அதாவது இது டிஃபால்ட்டான கீ ஃப்ரேம் தான். ஸோ முதல்ல நம்ம இண்டிகேட்டரை மறுபடியும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாக்ஸை நீங்கள் இந்த வேல்யூவை வச்சு அனிமேட் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வியூ ஃபைண்டரில் வச்சே நம்ம கொஞ்சம் அனிமேட் பண்ணுறது நல்லது தான், ஓகேங்களா. ஏன் நான் இந்த ஒர்க் ஏரியாவில் வச்சே நான் அனிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்கும். நம்ம இங்கே தள்ளுவோம் ஃபர்ஸ்ட் டைம் அனிமேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் இருந்தே அப்படியே லைட்டாக உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சுருங்க. அதாவது நம்ம கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் படி அனிமேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த லைனை நீங்கள் அதாவது இந்த அனிமேஷன் லைனை நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அழகாகவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் வியூலேயே அந்த பொசிஷன் உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அதாவது ஜி ஆங்கிளில் போகிற மாதிரி உங்களுக்கு அந்த லைன் தெரியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா. ஸோ இது வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நமக்கு அனிமேஷன் ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ நமக்கு அந்த அனிமேஷன் பக்கவாக வெளியில் வர மாதிரி வந்துருச்சு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஃபைல் வந்து உள்ளே இருந்து வரணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வந்து மெயின் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும், கரெக்டுங்களா. 3Dனா நம்ம உள்ள அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம், 2Dனா கூட நம்ம ஈஸியாக மேலே லேயர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஐசோமெட்ரிக்கை பொறுத்த வரைக்குமே நமக்கு இந்த மாதிரி லேயர்ஸ் தனித்தனியாக இருக்கும். நம்ம ஒன்று இல்லஸ்ட்ரேட்டரில் பிரித்து எடுத்துகிட்டு வரலாம். ஒருவேளை நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் பிரிக்கல மறந்துட்டீங்க, உங்களுக்கு எமர்ஜென்சியாக டக்குன்னு இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கணும் அப்படின்னா ஈஸியான ஒரு வழி இருக்குங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லேயர் 3 அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த மேட் நம்ம தனியாக பிரித்தோம் பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற பார்ட்டை. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை நம்ம வந்து மேட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இது வந்து வெக்டர் ஃபைலாக இருக்கிறனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லேயர் 3யை நம்ம அப்படியே ரைட் கிளிக் பண்ணி இந்த கிரியேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கிரியேட் ஷேப் ஃப்ரம் வெக்டர் லேயர்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஷேப் லேயராகவே வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன மாதிரி வேணாலும்
நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஃபைலில் நீங்கள் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் திருப்பி முதல்ல இருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இதுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இந்த பாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணி கொஞ்சம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எப்படின்னா இந்த பாத் வந்து அதாவது இந்த மேலே இருக்கிற இந்த ஃபைல்ஸ் வந்து கரெக்டாக இந்த பாத்துக்குள்ளே வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே வந்துருச்சு. ஆனால் இந்த லைனை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம மேட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ராக் மேட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ புது வெர்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு எப்படி நீங்கள் பேரண்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம இந்த லேயர் மேலே போட்டால் போதும், அது வந்து பேரண்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ நமக்கு போயிடுச்சு. ஸோ அது ஏன் அப்படின்னா நம்ம இந்த லேயர் 3 ஹைட்டில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதனால தான். இப்போ அன்ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடோ வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அதாவது இந்த லேயர் 3 நம்ம மேட் லேயராக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அழகாக உள்ளே இருந்து வர மாதிரி நம்மளுடைய அனிமேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா இது மொத்தமாக உள்ளே போயிடுது. ஸோ நம்ம லைட்டை கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பொசிஷனை லைட்டாக நீங்கள் கீழே இறக்கி விட்டால் போதும், அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்களா, அழகாக உள்ளேருந்து வர மாதிரி வருது. நம்ம கொஞ்சம் லைட்டாக கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸி அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்குங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, பக்காவாக வந்திருக்கு. இதை ஒன்றும் இல்லைங்க, இது திருப்பி உங்களுக்கு லூப் மாதிரி வேணும், நீங்கள் ஏதாவது வெப்பேஜில் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை வந்து ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த ஸ்டாப் வாட்சை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே போய் லூப் அவுட் பிங் பாங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு அனிமேஷன் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கீ ஃப்ரேமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஒரு சூப்பரான ஐசோமெட்ரிக் மோஷன் கிராஃபிக்ஸ் அனிமேஷனை நம்ம ஈஸியாகவே கிரியேட் பண்ணிட்டோங்க. ஸோ இதில் இருக்கிற சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் கூலான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலில் இருக்கிற ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கான பேசிக் சீரீஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ரெகுலராக இந்த மாதிரிப்பட்ட நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.